நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வரமிளகா தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு அதையும் தாளிச்சிடலாம். அது கூட இஞ்சி பூண்டு நல்லா தட்டி போட்டுடலாம். இடித்து போட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விழுது சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். மசாலா வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் இடித்த மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அப்புறமா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை நான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சுடு தண்ணியில் நல்லா போட்டு வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். இந்த ஜூஸ்லேயே வந்து நல்ல காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். வெந்துட்டு இந்த மசாலாலே பிரட்டி விட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து பன்னீர் வந்து நல்லா கையிலே உதுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு கிளறிட்டு நல்லா வடித்து ஆற வச்ச சாதம், நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதினாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை போட்டு கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.